ஆமாடி, இந்த கதை செம்மையாக இருக்குது, நல்லா பாட்டெல்லாம் போட்டு. அண்ணா அந்த ட்ரெஸ் கட்டி காட்டுங்க. அந்த சாரி தான். இந்த சரியா? இல்லைண்ணா உங்களுக்கு பின்னால் இருக்கு அந்த அது சாரி. இந்த சரியா? அந்த ஒரு பர்பிள் கலர் வெல்வெட் கலர். அதான். அண்ணா அந்த சாரி எடுத்தாங்க ஸ்பீடா. ஆமாம், என்னங்க மேம் சாரி. அண்ணா இந்த சாரியும் வேணும், எனக்கு அந்த டோல் கட்டியிருக்கு அந்த சாரியும் தரீங்களா? எந்த டோல் கட்டியிருக்கு? இந்த டோலா மேம்? ஓகே. அது இன்னொரு பீஸ் இருக்காண்ணா? இந்த பீஸில் ஒன்று இருக்குது. அண்ணா அவருக்கு எடுத்துக்கிட்டு வரீங்களா? எனக்கு நேரம் போகுது. ஓகே ஓகே. அம்மா இந்த ஃப்ளோர் தான் சொன்னாங்க போல. அப்படியா? ஆமாம், சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. சரி, அந்த ஒரு கேர்ள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த சாரியும் நல்லா இருக்குது, போய் பார்ப்போமா? யார் இங்கே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் காட்டுவாங்க? யார் காட்டுவா? தெரியாது, இங்கே யாரும் இல்லை. இல்லை கேட்போமா? இதில் யார் சொல்ல காட்டுவா? எங்கே அந்த ஆள் போனா? அவர் ஏதாவது ஸ்டொக் எடுக்க போயிருப்பாங்க. இதில் ஒரு அக்கா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது சாரி வேணுமா? நீங்கள் போய் பார்த்துக்கிட்டுங்க. அவர் வந்ததுக்கப்புறம், ஏன்னா அவர் தான் அந்த இடத்துக்கு பொறுப்பானவர். ஓகே. சரி, போய் பாருங்க. அம்மா, இந்த ட்ரெஸ் வழியாக இருக்கு, எனக்கு அந்த சாரி தான் வேணும். சரி சரி. அம்மா, எனக்கு தண்ணி வேணுமா? இங்கே வந்துமா? சரி, யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு வரேன். நீ போய் இருந்து பாரு, அந்த சாரி வடிவாக இருந்துச்சு. அக்கா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சாரி ஒர்க் எடுத்து தரீங்களா? இல்லைம்மா, அது நான் ஏற்கனவே எடுத்துட்டேனே. சரி பார்ப்போம். மேடம், எனக்கு இந்த மாதிரி சாரி ஒன்று வேணும். இது ஸ்டாக்கு இல்லை மேடம், இது ஒரு ஸ்டாக் தான் இருந்துச்சு. அண்ணா, நான் கேட்ட சாரி எங்க? அது வந்து இன்னும் அதை கொண்டு வராங்க. இப்போ தான் லொரியிலேருந்து வந்து இறங்குச்சு, ப்ரைஸ் அடிக்கலை. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சாரி நான் வந்து கேட்டுட்டு தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, தாங்க பார்ப்போம். இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டாக வந்து கேட்டேன். அது முடியாது, நான் எடுத்துட்டேன். சரி, ஆனால் நான் தான் எடுத்தேன். இப்போ தந்துடுங்க. எனக்கு முடியாது. நான் தான் ஃபஸ்ட்டாக கேட்டேன். முடியாது முடியாது முடியாது. அந்த அண்ணா நீங்களே எவிடன்ஸ் தானே, நான் தானே உங்ககிட்ட ஃபஸ்ட்டாக கேட்டேன். இங்கே வந்து சண்டை பிடிக்கிறது கொஞ்சம் நிப்பாட்டுங்களே, வெளியே போயிட்டு சண்டை பிடிங்க, இது ஒரு ஸ்ட்ரீட் கிடையாது சொல்லிட்டு. சரி தாங்க, நானும் ஃபஸ்ட்டாக இருக்கேன். அண்ணா, யார் கேட்டது சாரி? அதான் இங்கே 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க, அவங்க தான் கேட்டாங்கம்மா. நான் தானே கேட்டேன். எடுத்துக்க எல்லாரும் என்கிட்ட சண்டை பிடிச்சி வச்சுக்கிறீங்க சும்மா சும்மா. சரி அண்ணா, இதை வச்சுட்டு போகிறேன். ஓகே, பை. நான் தானே ஃபஸ்ட்டாக எடுத்தேன். இல்லை, நான் தான் எடுத்தேன். இல்லை, நான் தான் எடுத்தேன். மேடம், உங்கள் சாரி வந்து சண்டை பிடிக்கிறேன், நிப்பாட்டுங்க. அப்படியா? இந்த சாரி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. சரி, பரவாயில்ல, நான் இதை விட்டுறேன். அந்த சாரியை எனக்கு நானே பேக் பண்ணிடுங்க. அண்ணா, அந்த சாரியை பேக் பண்ணிடுங்க, சரியா? வேறு யாருக்கும் கொடுக்க வேணாம். ஓகே. உங்கள் சண்டையை நிப்பாட்டுங்க. நீங்கள் கத்துன சத்தத்துலேயே பாட்டு போகிற ஸ்பீக்கரும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ணா, நான் அங்கே போய் நிற்கிறேன் கேஷியரில். எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் முதல் எடுத்த 2 சாரியும் இந்த 4 சாரியும் 6 சாரியும் பேக் பண்ணிவிட்டு வடிவ வச்சுடுங்க. ப்ரைஸ் அங்கே தானே தருவாங்க? அங்கே தான் தருவாங்க மேடம். ஸ்டார்ட். இந்தாங்க உங்கள் சாரி மேடம். தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப இதுக்கு தேங்க்யூ. நான் இந்த கடைக்கு இனி டெய்லி கஸ்டமர் ஆக போகிறேன். ஓகே, பாய், see you. ஓகே மேடம், தேங்க்யூ. அம்மா, நான் பர்ச்சேஸ் பண்ண சாரியை பாருங்க, அவ்வளோ வட்டிவாக இருக்குது.
சரி, நீ யார் கூட சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்த? அந்த ஒரு பிச்சைக்காரி கிட்ட தான். அவள் பிச்சைக்காரியா? நம்மளையும் விட பணக்காரி அவள். அப்படியா? சரி, ஏதோ அவள் எனக்கு பிச்சைக்காரி தான். சரி வா, சண்டை பிடிக்கிற வேலையை வச்சுக்காத. ஏண்டா அவள் தான் இந்த ஊரோட மினிஸ்டரோட கொள்ளையா. அப்படியா? சரி, உங்கள் சாரி இருக்கிற நீங்கள் வேலையை பாருங்க. சரி, எவ்வளோ இந்த சாரி? இந்த சாரி மேடம். அவள் கையில் வச்சுக்கிற சாரி. அந்த இவள் கையில் வச்சுக்கிறா விளங்கலையா? அந்த பர்பிள் சாரியா மேடம்? இந்த பர்பிள் சாரி எவ்வளோன்னா 1 lakh. 1 lakhா? சும்மா ஒரு நம்மளோட வெட்டிங்கனாலும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தவங்களோட வெட்டிங்குக்கு இவ்வளோ காசு கொடுத்து கட்ட போறியா? அது முடியாது, எனக்கு 1 lakh சாரி வேணும். நாங்கள் ஒரு பணக்காரங்க, அந்த பிள்ளைக்கு நாங்கள் தெரிவிக்கணும். அதுவும் சாரி மூலம் தெரிவிக்கணும். அது சரி, அவள் எடுத்துகிட்டு போன சாரி எவ்வளோ? அது 2 lakh. 2 lakhா? சரி, இனி என் பணம் திரும்ப போயிடுச்சு. நான் ஒரு ஏழையான சாரியை உடுத்துறேன். நல்ல பிள்ளை. இந்த சாரி எவ்வளோ? அந்த சாரியெல்லாம் ஒரு 50,000க்குள்ளே தான் இருக்குது. இந்த கீழே பாக்ஸுக்குள்ளே இருக்குது அந்த சாரியெல்லாம் 14,500. அப்படியா? அந்த பாக்ஸுக்குள்ளே சாரி எனக்கு பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசைன் பார்க்குறியாங்க? இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஓல்டான சாரி இருந்தால் பரவாயில்ல, போதும். அந்த சாரீஸ்லேயே சொட்டு காஞ்சிபுரம் குறைஞ்சதும் இருக்குது. நீங்கள் எடுத்தது சில்க் தானே? நான் நார்மல் இது தரேன். ஓகே, பேக் பண்ணிடுங்க. சரி, கேட்குறேன். தம்பி, ஏதாவது சொட்டு வயசு போனாக்கள் என்ன மாதிரியான ஆக்களை உடுக்கிறதுக்கு சாரி இருக்கா? இதோ இருக்குது மேடம். இந்த சாரி பாருங்க. ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா? சரி மேடம். விரிச்சோன்னே இது வடிவாக தான் இருக்குது. இது எவ்வளோ காஸ்ட் போகுது? இது வந்து ஒரு ஜஸ்ட் 200 தான் மேடம். ஏன்னா இது டிசைன்ஸ் தான் கொஞ்சம் வடிவாக இருக்கோடி. இது வந்து காஞ்சிபுரம் சாரியில், இது வந்து ஒரு நார்மல் காட்டன் சாரி தான். 200ஆ? அண்ணா, இதே டிசைனில் சொட்டு ஒரு 2500 அப்படி ஒரு சொட்டு ஒரு 10,000க்கு மேலே, அப்படி இல்லாட்டி 2000க்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா சொட்டு ரிச்சாக இருக்குது, பட் காசு எவ்வளோன்னு கேட்பாங்க தானே எல்லோரும். அப்படியா மேடம்? ஓகே, எடுத்து காட்டுறேன். இது நல்லா இல்லை, ஆனால் இது எவ்வளோ ப்ரைஸ்? இது 10,500 அப்படி போகுது. ஏன்னா இது இப்போ ஒரிஜினல் காஞ்சிபுரம் ஸ்டைல்லே வந்திருக்கு. இது வந்து அந்த காஸ்ட்டில் வரும், பரவாயில்லையா உங்களுக்கு? பார்ப்போம்க்கா. இதில் வேறு பீஸ் இருக்கா? இல்லை, இது தான் கொஞ்சம் விலை கூடுதல். இதை விட விலை கூடுதல் தான் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. அவள் வேறு அவளுக்கு நல்லது எடுக்காமல் எனக்கு நல்லது எடுக்கிறேன்னு கற்ற போகிறாளே. நல்லா தான் இருக்குது, ஆனால் போட்டு ஒர்க் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ப்ளவுஸ் துணி இருக்கா அதுக்கு? இல்லை, இதே கலர் தான் ப்ளவுஸ் துணி. இதுக்கு ஒரு மேட்சிங் துணி அந்த மாதிரி இல்லை. உங்களோட கடையில் வேறு ஏதாவது ப்ளவுஸ் துணி ஏதாவது இருக்கா? நிறையா இருக்குது. அதற்கு காட்டுறீங்களா? இந்த இருக்குது, சுவரில் போட்டிருக்கு. இதெல்லாம் ப்ளவுஸ் துணியா? எனக்கு இதுக்கு மேட்சிங்கானது ஒன்றும் இல்லையா? இல்லை, இதுவும் இருக்குது பாருங்க. இது ரொம்ப வடிவாக இருக்குது, இதுக்கும் மேட்சிங்காகவும் இருக்குது. ஓகே, இதே நான் வாங்கிக்கிறேன். 2 சாரியும் அந்த நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வேஸ்டியும் எடுத்திருந்தேன், அந்த 2க்கும் பில் போட்டுருங்க. ஓகே. இந்த ப்ளவுஸு கொஞ்சம் எடுத்துட்டாங்களே. இல்லை மேடம், அது ப்ளவுஸ் இல்லை. சரி, வேறு ஃப்ளோருக்கு வந்திருந்தானே, கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் மாறிடுச்சு. சரி, அந்த ஃப்ராக்கை எடுத்துட்டாங்களே. சரி சரி. என்னங்கம்மா? இந்த ஃப்ராக் நல்லா தான் இருக்குது. இந்த ஃப்ராக்கு என்னம்மா இது சீரியஸாக காட்டணும். அண்ணா, இந்த ஃப்ராக் எவ்வளோ? இது வந்து ஒரு 2500 மாதிரி போகுது. பார்ட்டிஸ்க்கெல்லாம் போடலாம். அவ்வளோ தானா? சரி, நான் அடுத்த ஃப்ளோருக்கு போய்ட்டு என் அம்மாகிட்ட கேட்குறேன். அம்மா, இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் பாருங்க, வடிவாக இருக்குது தானே? சரி, போட்டு பார்த்துட்டு எவ்வளோ சொன்னாங்க?
இது வந்து இது வந்து ஜஸ்ட் 200 rupees தான். என்ன 200 ருபீஸா? தம்பி உனக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸை பற்றி? ஓ தெரியும், இது ஜஸ்ட் 200 rupees தான் மேம். 200 ருபீஸா? இந்த ட்ரெஸ்ஸை பார்க்க பார்ட்டி வேர் மாதிரி இருக்குது. சரி இங்கே எங்கேயாவது விலை போட்டிருக்கோம் தானே பார்ப்போம். 2 பேரும் போய் சொல்கிறாங்களா? எனக்கு ஏதோ ரகசியமாக சொல்கிறாங்க. இல்லையே, இல்லை வெளியே போட்டல. சரி நான் போய் பார்க்குறேன். ஆனால் சரி நான் போயிட்டு வரேன். பாய். ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்கலையே, சைஸ் சரி எனக்கு தெரியல. சரி போட்டு பார்த்துட்டு வா. ரொம்பவே கூட காஸ்ட்டாக இருந்தால் வாங்கி தர வேண்டாம் சரியா? கூட கஷ்டம்லாம் இல்லை. சரி ஓகே. அம்மா இங்கே இருக்க வாங்கலே. இவ்வளோ ரிச்சான ஃபேமிலியில் போடுற மாதிரி இருக்கு பாருங்கம்மா. இவ்வளோ வடிவாக இருக்குது. ஆமாம் வடிவாக தான் இருக்குது. சரி சரி வா. 2000க்கு மேலே இருந்துச்சுன்னா எங்கடி வர? இதோட வாரே. சரி ஓகே வா. மேம் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன் மேம். அம்மா நீங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா அது கடையில்? ஆமாடி, நீ போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் நான் 40 ட்ரெஸ்ஸே எடுத்துவேன். இதில் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறேன். போகுது சரி, அதை வாய்க்கு விட உங்களுக்கு வயசு போக போக. சரி எனக்கு எக்ஸசைஸ் கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா? ஓ இருக்குது, எனக்கு பிடிக்கு தான் இருக்குது. சரி எடுத்து காட்டுவேன். சரி ஓகே. மேடம் இதில் தான் வச்சுருக்கிறேன் எக்ஸசரிஸ் எல்லாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஷூஸும் இருக்குது. அது ஷூஸ் நீங்கள் இப்போ எக்ஸசைஸ் கூட வாங்கினீங்கன்னா அது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாதிரி இது ஃப்ரீயாக தருவாங்க. எனக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயெல்லாம் வேணாம். எனக்கு ஷூ இல்லை, நான் ஷூ எடுத்துக்கிறேன். வெட்டிங்குக்கு போடுற மாதிரி வடிவான அந்த பார்த்துருது மாடலாக எடுக்கிறேன்னு அசிங்கமாக எடுக்க வைக்காம கலர் ஒரே கலரை பார்த்துடு. அங்கே ரெண்டு கலர் மாறி மாதிரி எடுக்கிற பாரு. சரியாக தான் எடுக்கிறேன் பாருங்க. சரி எனக்கு தான் கண் தெரியாமல் போகுது போல். சரி ஓகே. இல்லை சுத்தேன். ஓ இந்த செயின் கொஞ்சம் வடிவாக இருக்குது. உங்கள் அப்பா தானே அவ்வளோ தங்கம் வாங்கி தந்துருக்கிறாரு. அதை விட்டுட்டு இந்த பித்தளையில் போகிறதுக்கு நான் அது தங்கம்மா. இது டிசைன் போட்ட கலரான செயின். உன்னோட ஒன்றும் செய்ய இயலாது. சும்மா கஷ்டப்பட்டு விளைச்சிக்கிட்டு இருக்காரு. டயமண்ட்லேருந்து எல்லாம் வாங்கி தந்துருக்கு. சரி இதை பேக் பண்ணிடுங்க. ஷூஸ் பார்க்குறேன்னு சொன்னீங்க. ஷூஸ் எடுத்துகிட்டு தானே? சரி. ஏதாவது வேறு அம்மா உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒன்று வேணாம், நான் தங்கத்துலேயே போட்டுப்பேன் கூட வந்தா. ஐயா சரியான தங்கத்தை எடுத்தோம். சரி மூடிக்கிட்டு வா. எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? ஓ கண்ணு வரலையா பாருங்க பாட்டி. பாட்டியா? நான் உண்ட அம்மாடி. சரி சரி. அம்மா உங்கள் காது கூட ஷார்ப்பாக இல்லைன்னா என்ன பண்ணுறதம்மா? சரிடி வாடி போவோம். இந்தா சாரி கீழே தள்ளி விட்டதுக்கு. நான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். இந்த எக்ஸசைஸ் நான் தான் எடுத்துப்பேன். சரி அண்ணா எவ்வளோ ஆச்சு? ஜஸ்ட் 2 lakhs. 2 lakhs-ஆ? பில்லை தாங்க பார்ப்போம். நாங்கள் பில்லு. ஓ மை காட் 2 lakhs. 2 lakhs-க்கு நான் இப்போ எங்கே போகிறது? உங்கள் அப்பாவோட பேங்க் கார்டு தான் இருக்குது. பேங்க் கார்டில் தொலைங்க. நாங்கள் என்னடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? என்ன பைத்தியம் ஆக்குற? இந்த பேங்க் கார்டே நீங்கள் பிடிங்க. இல்லை இருக்க காசு கூட பத்தாது, பிடிங்க. சரி நாங்கள் போயிட்டு வரோம். தங்கச்சி இங்கே வாங்க தங்கச்சி. என்ன செய்றீங்க? பேங்க் கார்டை என்கிட்ட தந்துட்டு போறீங்க? ஐயா இதில் இருக்க காசு கூட ஒரு உதவாத காசு. ஐயா